ஒரு ஃபேமஸான ரிச் பர்சன் அவர் இன்டர்வியூல சொல்றாரு, இந்த மாதிரி ஜென்ரல் கிளாஸ்ல பீப்புள் வந்து நினைக்கிறாங்க. லைக் நான் ஜென்ரல் கிளாஸ்ல போகும்போது ட்ரெயின்ல போகும்போது எனக்கு வந்து அஃபோர்டபுளா கிடைச்சிருக்கும். பட் இதுவே வந்து பணக்காரன் என்ன நினைக்கிறாங்க அண்ட் பணக்காரன் எதுக்கு அத்தனை காசு கொடுத்து செலவு பண்றாங்க, வேஸ்டா இருக்கே அப்படின்னு ஜென்ரல் கிளாஸ்ல இருக்க பீப்புள் நினைக்கிறாங்க. பட் ஆனா நினைக்கிறதுக்கு மாறாக ஒரு விஷயம் நடக்குது. என்ன விஷயம் நடக்குது அண்ட் கம்ப்ளீட்டா அதை பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து எதனால பீப்புளும் ஜென்ரல் கிளாஸ்ல போறாங்க, அதாவது அன்ரிசர்வ்ல போறாங்க. ஒரு இன்கம் ஜென்ரேட் வந்து நான் வந்து அதிகமா இன்கம் ஜென்ரேட் பண்ணல, அதாவது ஒரு 30 to 40K ஜென்ரேட் பண்ணாலும் நான் எனக்கு வந்து அதிகமான செலவு பண்ண வேண்டாம், எனக்கு வந்து அஃபோர்டபுளா போகணும் அப்படின்ற மாதிரி மென்டாலிட்டியில இருக்காங்க. டூ செட் ஆஃப் த பீப்புள் வந்து பிரிக்கலாம். ஒன்னு வந்து அதிகமான ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு வீட்டுக்கு போறதாகட்டும், என்ஜாய் பண்றதாகட்டும், அந்த இடத்துல வந்து அன்ரிசர்வ்ல போக மாட்டாங்க. ஒரு ஆட்டோமேட்டிக்கலா வந்து வீட்டுக்கு போறதா இருந்தா ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ற ஒரு நார்மலான ஒரு கஷ்டப்பட்டு இன்கம் ஜென்ரேட் பண்ற பீப்புள் என்ன பண்ணுவாங்க, தீபாவளி போறதாகட்டும், ஒரு விஷயங்கள் பண்றதாகட்டும், நிறைய பீப்புள் வந்து எல்லாருமே வந்து ஒரு அன்ரிசர்வ் ஒரு சில பேர் சூஸ் பண்ணுவாங்க, மேக்ஸிமம் சூஸ் பண்ணுவாங்க அந்த டைம் ஆஃப் பீப்புள். பட் அன்பார்ச்சுனேட்டா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து சூஸ் பண்ண மாட்டாங்க இன்கம் நல்லா ஜென்ரேட் பண்ற பீப்புள். ஆல்ரெடி ஏன் ப்ரிஃபர் பண்றாங்க ஒரு மாடர்ன் மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து அதிகமான பீப்புள் எதுக்கு வந்து ப்ரிஃபர் பண்றாங்க அப்படின்னா, பிசினஸ் மேன் ஆகட்டும், நிறைய பீப்புள் வந்து எதுக்குன்னா 12 hours ஜேர்னி இருக்குன்னா 12 hours 13 hours ஜேர்னா நெக்ஸ்ட் டேவும் அதுல வந்து ஃபெயிலியர் ஆகும், நெக்ஸ்ட் டேவும் அவனோட எஃபிஷியன்சி வந்து பாதிக்கப்படும், ஒரு மென்டாலிட்டி பாதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல இருக்கு. ஒரு டைம் ஈக்குவல் டு மணி அப்படின்ற கான்செப்ட் இருக்கு. அந்த டைம் ஈக்குவல் டு மணி அப்படின்ற கான்செப்ட் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஆகட்டும், லோயர் மிடில் கிளாஸ் ஆகட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. நம்ம எல்லாருமே மிடில் கிளாஸ்ல இருக்கும் போது எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, டைம் கொடுத்தாதான் காசு அப்படின்ற மாதிரி மெட்டல் இருப்போம். பட் அந்த ஒர்க் பண்ணா காசு வரும் அப்படின்னு மென்டாலிட்டி இருக்கும். நம்ம ஒர்க் பண்ணும்போது தான் காசு வரும். பட் பிசினஸ்மேனுக்கு அப்படி இல்லை. டைம் ஈக்குவல் டு மணி. டைம் வந்து எவ்வளவு காசு சம்பாதிக்கிறாங்க, அதுதான் மைண்ட் செட். இந்த டைம் வந்து யூட்டிலைஸ் பண்றவங்க எல்லாருமே வின் பண்றாங்க. அப்படி டைமை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணணும், அந்த ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும். ஒரு ஏசி, தேர்ட் கிளாஸ் ஏசி ஆகட்டும், எக்கனாமிக் ஏசி ஆகட்டும், அந்த அளவுக்கு போகும்போது அந்த அளவுக்கு பீப்புளோட கன்ஜெக்ஷன் இருக்காது. அதே மாதிரி வந்து ஸ்லீப்பர் கிளாஸ்ல போகும்போது கன்ஜெக்ஷன் இருக்கு, அந்த அளவுக்கு ப்ராப்ளம் இருக்காது பக்கத்துல பீப்புள்ஸும். அதனால வந்து ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச்சா வந்து நல்ல ஸ்லீப்பும் நல்ல விஷயங்களும் கிடைக்குது, அவங்களுக்கு ஒரு ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ற மாதிரி இருக்கு. அண்ட் அது பெட்டரான ஹேண்டிலிங்கும் கிடைக்குது, அதனால பீப்புள் போறாங்க. இது வந்து நார்மலா ஏன் பண்ண முடியல, அது பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும். நார்மலான பீப்புள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பீப்புள் வந்து மைண்ட் செட் வந்து லைக் வந்து ஒரு ரிச்சா இருக்கிறதாகட்டும், ஒரு ஹை இன்கம் ஜென்ரேட் பண்றதாகட்டும் எல்லாமே பண்றது ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்ற மைண்ட் செட் ஸ்டாப் பண்ணணும். மைண்ட் செட் ஸ்டாப் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு எஃபர்ட் போடுறது எஃபர்ட் போடுறது பிளஸ் வந்து எல்லாருமே வந்து இன்கம் ஜென்ரேட் பண்றாங்க. ஒரு செட் ஆஃப் த பாயிண்ட் வந்து ஜீரோல இருந்து இருக்கவும் சரி, டாப் லெவல்ல இருக்கவும் சரி, ஒரு பாயிண்ட்ல மீட் ஆகுறாங்க. ஒரு செட் ஆஃப் த இன்கம் வந்து ஈக்குவலா ஏர்ன் பண்றாங்க. எப்படி ஏர்ன் பண்றாங்க அப்படின்னா, ஒரு 20,000 இருக்கு அப்படின்னா எப்படி வந்து ஹேண்டில் பண்றாங்க சுச்சுவேஷன், அதான் மேட்டர். ஒரு 20,000 இருக்கு அப்படின்னா எவ்வளவு தூரம் எக்ஸ்பென்சஸ் வந்து குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைக்கணும். லைக் வந்து எக்ஸ்பென்சஸ் குறைச்சுதான் பண்ணா மட்டும்தான் ஒரு ஹை ஹீல்டு இன்கம் வந்து கிடைக்கும். அப்படி ஹை ஹீல்டு இன்கம் கிடைக்கணும் அப்படின்னா கண்டினியூஸா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற விஷயங்கள் வந்து சேவிங்ஸை விட அதிகமா இருக்கணும். சேவிங்ஸ் கடைசியில இருக்கக்கூடாது. லைக் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் முதல்ல இருக்கணும், அதுக்கப்புறம் தான் எக்ஸ்பென்சஸ் இருக்கணும். இந்த அமௌண்ட் வந்து சேவிங்ஸுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. சேவிங்ஸ் அப்படின்ற விஷயத்த ஒரு இடத்துல காசு நம்ம சேவ் பண்ணா அந்த காசு அப்படியே தான் இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி இல்லை, ஒரு காசு அப்படி போட்டோம் அப்படின்னா இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே அப்படின்னு இருக்கும். அதுமாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த விஷயத்த நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணோம், கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலா வந்து ஜென்ரல் பீப்புள் வந்து கம்ப்ளீட்டா வந்து ஹையர் கிளாஸ் போக முடியும். ஹையர் கிளாஸ் போனாங்க அப்படின்னா இந்தியாவோட ஷிஃப்டா இருக்கும், இந்தியாவோட மிகப்பெரிய எக்கனாமிக் யூஸ் ஆகும். அப்படி எக்கனாமிக் யூஸ் ஆச்சு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் நடக்கும். இந்தியா வந்து வல்லரசா மாறும், இன்னும் நம்பர் 1 கண்ட்ரியா மாறும். அண்ட் இந்தியா வந்து டாப் ஆஃப் த டேபிள் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த அளவுக்கு வந்து ஒரு ரயில்வேஸ் வந்து அதிகமான ஒரு உடைக்கிறதாகட்டும், கண்ணாடி உடைக்கிறதாகட்டும், குழு கஷ்டப்பட்டு போற பீப்புள் எல்லாமே வந்து ஒன்னே ஒண்ணுதான் நினைக்கிறாங்க, எனக்கு வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு மைண்ட் செட்லாம் இருக்காங்க. ஒர்க் வந்து நம்ம காசு டைமை கொடுத்து ஒர்க் பண்றோம் அண்ட் டைம் நமக்காக ஒர்க் பண்ணிச்சு அப்படின்னா வின் பண்ண முடியும். அந்த டைமை நமக்காக ஒர்க் பண்ற விஷயத்த யாரு ஃபாலோ பண்ண அப்படின்னா ரிச் ஃபாலோ பண்றாங்க, அதனால வின் பண்றாங்க. அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபோக்கஸ்டா இருக்காங்க இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் இன்கம்ல, அதனால அவங்க வின் பண்றாங்க. நம்ம இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் இன்கம் வந்து எல்லாருமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஃபோக்கஸ்டா இருந்தாங்க அப்படின்னா வின் பண்ண முடியும்.